வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கு நாம் அந்த குட்டிக்கதை மூலமாக பார்க்க போகிறது, இப்படி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு என்ன செய்யணும். அதுக்கு ஒரு ஒன்று சொன்னார். ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாமா, ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலே போதும், நீங்கள் ஹெல்த்தி ஆகிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. மிகப்பெரிய வார்த்தை அது. நல்லவங்களாக இருக்க வேண்டாம், நல்லவங்களாக இருக்கணும்னு நினச்சாலே போதும், செய்கைகள் தானாக வரும். ஆமாங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத தான் அந்த குட்டிக்கதை மூலமாக பார்க்க போகிறோம். அன்று தாத்தாவின் கையை பாட்டி பற்றிக்கொள்ள பார்த்து பார்த்து பக்குவமாக அழைத்து சென்ற தாத்தா இன்று பாட்டியின் கையை பற்றிக்கொள்ள பாட்டி பார்த்து பார்த்து பக்குவமாக தாத்தாவை அழைத்து செல்லும் அந்த வயதான பருவத்தில் 2 பேரும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் பாட்டி பார்த்து பார்த்து பக்குவமாக சமைச்சு தாத்தாக்கு போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் தாத்தா லஞ்சு சாப்பிடும்போது, என்ன சாப்பாடு இது, இதை மனுஷ பையன் சாப்பிடுவானா, இந்த சாப்பாட்டில் உப்பும் இல்லை, காரமும் இல்லை, புளிப்பும் இல்லை, என்னால் இதை சாப்பிடவே முடியல, நீ கொஞ்சம் தூக்கலாக உப்பு போடக்கூடாதா அப்படின்னு பாட்டியை கத்த, பதிலுக்கு பாட்டி, என்னால முடியலடா, நானும் இந்த வயதான பருவத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து பக்குவமாக சமைச்சு தரேன், இப்படி கத்துறீங்களே என்று பாட்டி சொல்ல 2 பேருக்கும் வாக்குவாதமே வந்துவிட்டது. இதனால் பக்கத்து வீட்டில் இருந்த பாஸ்கர் ஓடி வந்து, என்ன தாத்தா இது, இப்படி கத்திக்கிட்டே இருக்கீங்களே, பாட்டி உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பார்த்து பார்த்து பக்குவமாக சமைச்சு போடுறாங்க, இப்படி குறை சொல்லலாமா, குற்றம் சொல்லலாமா என்று கூறி அமைதி அமைதி இருவரையும் சமாதானப்படுத்தி, தாத்தா நான் ஒரு கதை சொல்கிறேன், முடிஞ்சா இந்த கதையில் இருக்கும் உண்மையை புரிந்து கொண்டு பாட்டியோடு ஒத்து வாழுங்கள், சண்டை போடாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் தாத்தா, நல்ல வேளை நீ வந்து காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்ல ஆரம்பித்தான். வாங்க நட்புகளை, நாமும் அந்த கதையை சேர்ந்து கேட்கலாமே. சின்ன பிள்ளையிலேருந்து கதை கேட்கறதுனா உசுறு. ஒரு தாத்தாவும் பாட்டியும் வாழ்ந்துட்டு வந்தாங்களாம் ஒரு கிராமத்தில். வயதான காரணத்தினால 2 பேரும் இறந்து போயிட்டாங்களாம். இப்போ 2 பேரும் சொர்க்கத்தில் கடவுள்கிட்ட இருந்தாங்களாம். அங்கே சொர்க்கத்தில் ரொம்ப அழகான பார்க் இருந்துச்சாம். தரையெல்லாம் பச்சை பசேலன்னா புற்கலாம், அதை சுற்றிலும் நடைபாதை இருந்துச்சா, ஊஞ்சல்லாம் கூட அந்த பார்க்கில் போட்டிருந்தாங்களாம். தாத்தா கடவுள்கிட்ட கேட்டாராம், கடவுளை நான் அந்த ஊஞ்சலில் உட்காந்து ஆடலாமா, சின்ன வயசில் நான் ஊஞ்சலில் உட்காரது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது தவிர இந்த பார்க்கை சுற்றி இருக்க நடைபாதையில் நான் சின்ன சின்ன வாக்கிங்லாம் நான் பூமியில் இருக்கும்போது போவேன், இப்போவும் இந்த பார்க்கில் அந்த நடைபாதையை நான் பயன்படுத்திக்கலாமா, அதை போல் இந்த புல்வெளியில் உட்காந்து சின்ன சின்ன எக்ஸசைஸு யோகாலாம் பண்ணுவேன், அதையும் இப்போ செய்யலாமா, ஆனால் அதற்கு நாங்கள் ஏதாவது பே பண்ணணுமா, ஏதாவது கட்டுப்பாடுகள் இருக்கா அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டாரா. கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா, சொர்க்கத்தில் கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை, நீங்கள் நன்றாக அந்த பார்க்கை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னாராம். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு அழகான நீச்சல் குளத்தை தாத்தா பார்த்தாராம். பார்த்துக்கிட்டு, கடவுளே நான் சின்ன வயசுலலாம் கிணத்துலேயும் ஆற்றுலையும் நீந்தி தான் குளிப்பேன், இப்போ கூட பூமியில் கொஞ்ச நாள் அப்படி தான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்த நீச்சல் குளத்தை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் இதை பயன்படுத்தி கொள்ளலாமா, இதற்கு ஏதாவது கட்டணம் உண்டா அல்லது ஏதாவது கட்டுப்பாடுகள் உண்டா அப்படின்னு கேட்டாராம். கடவுள் சொன்னாராம், சொர்க்கத்தில் அந்த கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது, நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராம். தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அங்கே அழகான ஒரு ஹோட்டல் இருந்துச்சான். தாத்தா ஓடி போய் ஹோட்டலுக்குள்ளே சென்று அங்கே இருக்க உணவு பண்டங்கள் எல்லாம் பார்த்தாரா. பார்த்துட்டு கடவுள்கிட்ட கேட்டாரா, கடவுளே இங்கே இருக்க உணவுகள் அத்தனையும் என்னால் சாப்பிட முடியுமா, அதற்கு ஏதாவது கட்டுப்பாடுகள், காசு ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாரா. கடவுள் சொன்னாரா, எதுவும் கிடையாது, உங்களுக்கு இஷ்டப்பட்டது மாதிரி நீங்கள் உட்கொள்ளலாம், சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு தாத்தா என்ன சொன்னார் தெரியுமா, பூமியில் இந்த பாட்டி தான் எனக்கு பார்த்து பார்த்து பக்குவமாக சமைச்சு போட்டாங்க, எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, இன்னும் பிற நோய்கள்லாம் இருக்குது, அதனால தான் பாட்டி ரொம்ப பக்குவமாக என்னை கவனிச்சு இவ்வளவு நாளும் வச்சுருந்தாங்க, இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு இந்த நோய்களெல்லாம் அதிகப்பட்டுருமே, நான் என்ன செய்வது அப்படின்னு தாத்தா கேட்டாரா. அதற்கு கடவுள் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த சொர்க்கத்தில் நோய்கள் எதுவுமே வராது, உங்களுக்கு இஷ்டப்பட்ட அளவு நீங்கள் உட்கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாராம்.
இதை கேட்ட தாத்தா பக்கத்தில் நின்ற பாட்டி மீது ஆத்திரமும் கோபமும் பட்டு, அடப்பாவி, இத்தனை வருஷமா பூமியில எனக்கு பார்த்து பார்த்து பக்குவமா சமைச்சு போட்டு என்னை பூமியிலே தங்க வச்சிட்டியே. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்னை யானதானோ என்று கவனித்து பத்தியமாக சாப்பாடு போடாமல் வைத்திருந்தால் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு வந்திருப்பேன, இதெல்லாம் அனுபவிச்சிருப்பேன. என்னால முடியலடா. பாத்தீங்களா சார், பாத்தீங்களா என் கதையை கேட்டு நீங்களே பிம்மி பிம்மி அழுறீங்க பாரு. நான் அதுக்கு அழகடா, வேற எத்தனையோ கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். வேற வாழ்க்கையில இப்படி ஒரு கேஸ் நான் அட்டன் பண்ணவே இல்லடா அப்படின்னு சொன்னாராம். ஆமா நட்புகளே, நாமும் இந்த கதையில் இருக்கும் உண்மையை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியம்தான் நமது வாழ்க்கைக்கு முக்கியமானது. ஆமா நட்புகளே, உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவராம். இது கவிமணியின் கூற்று. ஆரோக்கியமான வாழ்வின் முக்கியத்துவத்தையும் உடலை பேணுவதின் அவசியத்தையும் நல்ல உணவு பழக்க வழக்கமும் சுகாதாரமான வாழ்க்கை முறையும் இருந்தால் நாம் ஒவ்வொருவரும் நீண்ட ஆயுளை பெற முடியும். தினமும் உடற்பயிற்சி செய், தனிமை இனிமையாகும், உள்ளம் உறுதியாகும், நல்ல எண்ணங்கள் உதயமாகும். உடல் என்ன அவ்வளவு முக்கியமா? நிச்சயமாக. விசையொரு பந்தினை போல் நான் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் பாரதி. அரும்பு கோணினால் மலராகும், கரும்பு கோணினால் கட்டியும் பாகுமாம். நல்லா புரியும் உங்களுக்கு. இரும்பு கோணினால் யானையை வெல்லலாம், நரம்பு கோணினால் நாம் அதற்கு என்ன செய்வோம்? அரும்பு கோணலா இருந்தா கூட மலரினுடைய மனம் குன்றாது, கரும்பு கோணலா இருந்தா கூட அது வெள்ளம் வந்துடும். இரும்பு கோணலா போச்சுன்னா அது அம்பு சமைக்கு யானையை கூட வெல்லலாமா? நரம்பு கோணி போச்சுன்னா என்னடா பண்றதுன்னு கேட்கிறோம். உடலில் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா. இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ? சுத்தமுள்ள இடமெல்லாம் சுகமும் உண்டு. நீ அதை நித்தம் நித்தம் பேணுவையில் நீண்ட ஆயுள் பெறுவாயே. காலை மாலை உலாவி தினம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலம் ஓடி போவானே. பட்டுக்கு உணவை உண்ணாமல் வாரி வாரி தின்பாயேல் திட்டமுட்டு பட்டிடுவாய், தினமும் பாயில் விழுந்திடுவாய். புரியும்? தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்தவின் உணவும் நோயை விரட்டி விடுமப்பா, 100 வயது தருமப்பா. அருமை உடலின் நாமெல்லாம் அறியும் வகையில் அறிவோமே, வருமுன் நோயை காப்போமே, வந்து வையம் புகழ வாழ்வோம். எந்த நிலையிலும் உற்சாகம் உன்வசம் இருந்தால் வாழ்க்கை உன்வசம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் என்பது உடலை சார்ந்தது மட்டுமல்ல, அது உள்ளத்தையும் சார்ந்தது. காலார நடந்து இளங்காற்றை நுகர்ந்து மனதின் அசைவிலே மகிழ்ச்சியை சுமர்ந்து நிம்மதி உன் மூச்சில் இதமாக வெளிவந்தால் நிலைக்கும் ஆரோக்கியம். உண்மையான நட்பு ஆரோக்கியம் போன்றது. அதை இழக்காதவரை அதன் மதிப்பை நாம் உணர்வதில்லை. பிறப்பு எப்படி என்று பிறந்து உணர்ந்தேன், ஆனால் இறப்பு எப்படி என்று தினம் தினம் உன் பிரிவால் உணர்கிறேன். அப்படிங்கிற நிலைமை நாம் யாருக்கும் வரக்கூடாது. அதனால் நட்புகளே, உடல் ஆரோக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த பதிவு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நாளும் ஒரு செய்தி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.